Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8. A block of mass m carrying a positive charge q is placed on an insulated frictionless friction இல்லைப்பா as shown in the figure. Uniform electric field is applied parallel to the inclined surface such that block is at rest. ஓகே, நல்லா பாருங்கள். நான் ஒரு மாஸை வச்சுருக்கேன். இது ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாத தர அப்படின்னு சொன்னால் கீழே ஒரு ஃபோர்ஸ் இழுக்கும். என்ன ஃபோர்ஸ் சார்? இந்த இடத்துல எம்ஜி ஆக்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன தான்? தீட்டா தான். சரியா? அப்போ நல்லா பார்த்தேன்னா இது ஹைபாட்னியூஸ், இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ இதோட வேல்யூ எம்ஜி. அப்போ இது என்ன ஆயிரும்? எம்ஜி காஸ் தீட்டா. ஆப்போசிட்டில் இருக்க இந்த சைடு என்ன ஆயிரும்? எம்ஜி சைன் தீட்டா. அப்போ இந்த பிளாக் மேலே கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், எம்ஜி சைன் தீட்டா. இந்த ஃபோர்ஸை இந்த பிளாக் என்ன பண்ணுது? கீழே இழுக்குது. அப்போ இந்த பிளாக்கும் என்ன இருக்கணும்? கீழே வந்திருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிளாக்லன்னா ஒரு சார்ஜ் கொடுத்துருக்கேன். எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருக்கேன்? q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? அப்வர்ட். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சார்ஜ் மேலே ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குமா? கொடுக்கும். அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? q இன்டூ இ. அப்போது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது? q இன்டூ இ. இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னே சொல்லிக்கலாம். கிராவிட்டி ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி என்ன? எம்ஜி சைன் தீட்டா. சரியா? இப்போ அந்த இடத்துல பாக்ஸ் மூவ் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. சப்போஸ் மேலே அதிகமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இவன் மேலே போயிருப்பான். சப்போஸ் கீழே அதிகமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இவன் கீழே வந்திருப்பான். ஆனால் இங்கே எதுவுமே நடக்காதனால நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ரெண்டுமே ஈக்குவல். ஸோ QE இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா. ஈயோட வேல்யூ தான் கேட்டாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. சரியா? ஸோ வாட் கேல்குலேட் த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கேட்டாங்கன்னா எம்ஜி சைன் தீட்டா பை q. ஸோ இதே இந்த கொஷினுக்கான சொல்யூஷன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க. தேங்க்யூ.